வணக்கம் ஓவியா. இந்த மோந்தன் புயலின் காரணமாக பார்த்தோமானால் திருவள்ளூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதலே பார்த்தோமானால் பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்து வந்தது. பல்வேறு பகுதிகளில் கனமழையும் பெய்து வந்தது. குறிப்பாக பார்க்க போனோம்னால் 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலோர பகுதியான பொன்னேரியில் பார்த்தோம்னால் 7.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதனை அடுத்து ஆவடியில் 6.7 சென்டிமீட்டர் மழையானதும், அதே போன்று ஊத்துக்கோட்டையில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக மாவட்டம் முழுவதும் பார்த்தோம்னால் பரவலாக 5 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவில் பதிவாகியுள்ளது தற்போது மழையானது. இந்த மழையின் பார்த்தோம்னால் தாழ்வான பகுதிகளில் இந்த நீர் அதிகமாக நிரம்புவதால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர். அதே போன்று பழவேற்காடு பகுதியில் உள்ள கோரைக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக பழவேற்காடு அடுத்துள்ள கோரைக்குப்பம் மீனவர்கள் ஆண்டுதோறும் கடற்சீற்றத்தால் பல்வேறு நேரங்களில் சிக்கி தவித்து வரும் நிலையில் இந்த வாட்டியாவது அந்த பகுதியில் வளைவு தூண் கட்டி கொடுப்பார்கள் என்று மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குறிப்பாக இந்த மோந்தா புயல் ஆந்திர மாநிலத்தில் கரையை கடக்கும் நிலையில் அதன் கடலோர பகுதிகளான திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பொன்னேரி, பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதலே பார்த்தோம்னா மழையானது தொடர்ந்து பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் நீர் நிரம்பியுள்ளது. இதனால் நீர்நிலையிலும் நீர் அதிகமாக நிரம்பியுள்ளது. அதே போன்று பூண்டியில் பார்த்தோம்னால் 4500 மேற்பட்ட கன அடி நீர் நீர்வரத்து உள்ள நிலையில் தற்போது 7000 கன அடி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அதே போன்று புழல் உள்ளிட்ட பகுதிகள், அதாவது கடலோர பகுதியாக உள்ள இந்த நீர்நிலைகள் அதிகபட்சமான நீர் கொண்டிருப்பதால் ஒவ்வொரு நீரும் ஆற்றில் திறந்து விடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து இந்த மழை பெய்து வரும் காரணமாக மேலும் இந்த தாழ்வான பகுதியில் நீர் இருப்பு அதிகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.